கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுருக்கீங்க, ஆனால் வீடியோ பார்க்க முடியலன்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கினோடனே பக்கத்தில் ஒரு பெல் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த பெல்லை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து டாப்பில் இருக்கும் பாருங்கள், ஆல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணி வைங்க. சரியா? நம்ம வீடியோஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மறந்துடாதீங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா வீட்டில் வந்து பால் காய்ச்சி புது வீடு கட்டியிருக்காங்க. இன்றைக்கி வந்து கிரகப்பிரவேசம், அதுக்கு அழைப்பு வந்திருந்தது, அதுக்காக வந்திருக்கோம். இதுதான் அந்த வீடு. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மத்தியானம், அதாவது இன்றைக்கி வந்து 2 ஃபங்க்ஷன் இருக்குது. அக்கா வீடு பால் காய்ச்சா, இன்னொன்று என்னென்னா அண்ணன் பையனுக்கு கல்யாணம். ஸோ 2 இடத்துக்கும் போகணும். என்ன பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை முடிச்சிட்டோன்னு வைங்களேன், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். வீட்டை பார்க்கலாமா? வலைக்கும் சலாம். என்னடே ஊர் பக்கமே வரமாட்டீங்களப்பா? நல்லா இருக்குங்க. ஊர் பக்கமே வரமாட்டானுங்க 3 பேருமே, அண்ணன் தம்பி 3 பேருமே வந்து சேலத்தில் கடை வச்சுருக்கானுங்க. சேலம் மாறிடுச்சு. நம்ம ஊர் சேலம் மாறியாச்சு. என்னாச்சு? வீடு மட்டும்தாங்க. வீடு மட்டும்தாங்க. அங்கே தான் இருக்கணும். வரேங்க்கா. வலைக்கும் சலாம். ரைட், வாங்க உள்ளே போய் பார்த்துக்கலாம். யார் இப்போ இவன் பெரியவன்? ஆமாம், மொத்தம் 4 பேர். இவனுங்க 4 பேருமே ஊர் பக்கம் வர மாட்டானுங்க. இவன் தான் பெரியவன். அவன் பார்த்தது 3வது உள்ளவன், இன்னொருத்தர் 2வது இருக்கான், 4வது வந்து இன்றைக்கி வரமாட்டான்னு சொன்னான்ல. என்னாச்சு அது? ஒய்ஃப் வந்து டெலிவரி டைமுங்கனால அவனால் வர முடியாதுன்ட்டான். ஸோ இவங்க 3 பேர் தான். அவனை இங்கே புகாரிங்க வெளியிட்டானா? ரைட்டு. ரெடியாக இருங்க. இது ஒரு பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம். And this is second bedroom. இது 2மே வந்து பெட்ரூம். நம்ம நிற்கிறது வந்து ஹாலில் நிற்கிறோம். நெக்ஸ்ட்டு கிச்சன். வண்டானா? திஸ் இஸ் கிச்சன். பின்னாடி ஒருத்தன் வந்து நிற்காம பாருங்கள் சைலண்ட்டாக. இவன் தான் வந்து அந்த பார்ட்டி 2வது உள்ளவன். ஆமாம், என்ன சொல்கிறோம்ல, ஊர் பக்கமே வரமாட்டானுங்க. சரியா? எப்போது வந்துட்டு மாமா ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் வாங்கம்மானுங்க, அவ்வளோதான். மற்றபடி ஊர் பக்கம் எட்டி கூட பார்த்துட மாட்டானுங்க. என்ன புகாரி, எப்படா இருக்க? நல்லா இருக்கா? வியாபாரமாக எப்படா இருக்கு? சரிப்பா. எங்கே போயிருந்த? தண்ணி அடிக்கா? தண்ணி கூட எடுக்க. சரி. காலங்காத்தலைவா. அப்புறம் இன்னொன்று சொல்லிட்டா, இங்கேருந்து பார்த்தா நம்ம வீடு தெரியும். அதாவது நல்லா ஃபுல்லாக க்ளீனாக தெரிஞ்சுட்டு இருந்தது முன்னாடியெல்லாம். அதாவது இன்னொரு அக்கா வீடு இருக்குது, அங்கேருந்து பார்க்கும்போது தெரியும். இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து இன்னொரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்களா, அதனால் நம்ம வீடு வந்து லேசாக தான் தெரியும். அந்த கலரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வீட்டு கலர் வந்து ஒரு க்ரீன் கலரு. இப்போ காட்டுற பாருங்க, தெரியுதா? அதோ இருக்குது பாருங்கள். ஜூம். அந்த க்ரீன் கலரு எல்லோ பெல்ட் மாதிரி போட்டிருக்கு தெரியுமா, அதுதான் நம்ம வீடு. ரைட், கிரகப்பிரவேச வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே ஒரு அட்டெண்டன்ஸை போட்டாச்சு. அடுத்து என்ன வேலை அப்படின்னா, கல்யாண வீட்டில் போய் அங்கே ஒரு அட்டெண்டன்ஸை போடணும். அது வந்து இப்போ கிடையாது, 10 மணிக்கு மேலே. சரியா? இங்கே வந்து இப்போ வந்தாச்சு. அங்கே வந்து 10-11 மணிக்கு போனால் போதும். ஸோ அங்கே அப்புறமா போகலாம். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. கொஞ்சம் 10வது இப்போ தான் 8 மணிக்கு. 8க்கே உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கு. வாப்பா, சமூக அறிவியல் ஆக மாட்டேங்குது. எல்லா எக்ஸாம் எழுதியாச்சு. எந்த பரீட்சை வந்தாலும் சமூக அறிவியல் வந்துச்சுன்னு வைங்களேன், சோசியல் சயின்ஸு, உட்காந்து அழுவ ஆரம்பிச்சு நைட்லாம் தூங்காது. நைட்டு 12 மணி 1 மணிக்கு எழுந்து உட்காந்துருக்கு நைட்டு. என்னம்மா? இல்லைப்பா, நிறைய இருக்குது படிக்க. சரி படி. இல்லை படித்தா மைண்டில் நிற்க மாட்டேங்குது.
அப்போ பாஸ் ஆனால் போதும். அதை தான் சொன்னேன். அப்போ பாஸ் ஆனால் போதும், மற்றதெல்லாம் மார்க் எடுக்கல. ரொம்ப எழுதி பெருசாக எல்லா மார்க் எடுத்ததுக்கு படிப்பு அவ்வளோதான். வராத படிப்பை பாபான்னு தான் எங்கேருந்து வரும்? நீ என்ன கக்கூசில் போயிட்டு மாமாக்குங்க மச்சானுக்குங்க என்னடி அங்கே போடணும் ஊர்தான் ஞாபகம் வருமோ? மாமன் ஜாய மச்சானுக்கு புரியல. தனியா போதோ? தனியாவா போகுது? புளி இருக்குல்ல, புளி அதில் கொட்டையை எடுத்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சு அடைச்சிட்டேன்னு வையேன், தனியாகவும் போகாது கெட்டியாகவும் போகாது. ஆமா சுல்தாம வரலையா? யாரும் வந்திருக்கா? எங்க அடுத்து உங்க மாமா பார்த்தேன், இஸ்லாம் மாமா. ஆமா அஜீஸ் மாமா பிஸ்கட் சாப்பிட்டியா? எடுத்துக்கோ. அரை பிஸ்கட் எடுங்க முழுசா. இது இங்க வா, நீ வா, முழுசா எடுக்கணும். வா, நீ அரை பிஸ்கட் தான் இருக்க. நீ பிஸ்கட்டு டீ, சாரி பால். வாமா இந்த இடத்துக்கு வா. பிஸ்கட் எடுக்கிறா. கம்பெனி கொடு, பிஸ்கட் சாப்பிட்ற கம்பெனி கொடுறா. நான் மட்டும் என்ன பண்ணிருக்கேன்? குளிச்சா வந்திருக்கேன். உனக்கு வாழங்க டீங்க. ஏமா டீ எனக்கு? ஆஹா சரி எதுக்காத்தா நீ வா. அவனு சாப்பிட முடியாது, நீ சாப்பிட முடியா? மாமூலி காமிச்சுக்கிறா. என்ன தெரியுது அங்க? என்ன தெரிகிறது? மச்சான் ஜாயினிங். பிஸ்கட் எடுத்துக்கோ. இன்னொன்று மண்டையை வச்சு கேமரா வைக்காது. இவங்க எல்லாருமே வந்து சேலம் போல ஆகிட்டாங்க. சேலத்துக்காரங்க எல்லாருமே சேலத்துக்கு தான் செட்டில் ஆகிருக்காங்க. செட்டில் ஆகல, அங்கே இருக்காங்க, வியாபாரம், பிஸ்னஸ். இங்கே அக்கா பால் குடிச்சிருக்கு. சாப்பிட கிளம்பா. பாய். அப்புறம் மேச போச்சுன்னு வரல. சரி என்னப்பா வைக்கப்படுறாங்க? சரிவா, சமையல் யார் பண்ணா பார்ப்போம். கைஸ் ஓகே, விசிட் பண்ணியாச்சு. சூப்பராக பால் பிஸ்கட் சாப்பிட்டாச்சு. இவர் தான் அன்னைக்கு 27க்கு சாப்பாடாக்குனார்ல பள்ளிவாசல்ல, அவரே தான். சமையலுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. பிரியாணி மதியானம். சரியா? டைம் என்ன இப்போ மணி 7:45 தான் சொன்னாங்க. ஸோ இனிமேல் தான் வந்து ஒரு 9 மணி 10 மணிக்கு பற்ற வச்சாங்கன்னா மத்தியான சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிடும். கிளம்பலாமா? வீட்டுக்கு போயிட்டு
அடுத்த வேலைகள் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த கல்யாண வீட்டுக்கு வேறு போகணும். அதுக்கு ரெடி ஆகணும். சரியா? ரைட், ஓகே.